வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம வியோட ரென்ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம் கொல்லப்பல்ல. கடவுளே, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மார்க் கேட்கல, பாஸ் மார்க் தான் கேட்குறேன். எல்லார் முன்னாடியும் அந்த எக்ஸ்டர்னல் வந்து உன்ன மாதிரி யாரும் பண்ணலமா அப்படி சொல்லணும்னு நான் வேண்டலை. உன்ன மாதிரி யாருமே பண்ணலமா அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு தான் வேண்டேன். என்னோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே புரியும். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீயும் குழந்தையா இருக்கும்போது உன் அப்பா அம்மா கண்டிப்பாக உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. நீயும் என்னை மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து இப்போ கடவுளாக உட்காந்துட்ருப்ப. எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது. உனக்கு என் நிலமை புரியுது இல்லை? தயவு செஞ்சு கண்ணை தர, எனக்கு கொஞ்சமாச்சும் கருணை காட்டு. இன்னைக்கு வர எக்ஸ்டர்னல் என்கிட்ட கேள்வியே கேட்க வேண்டாம்னு நான் சொல்லலை. உன் பேர் என்னம்மா, உன் ப்ராஜெக்ட் நேம் என்னம்மா, அதை தவிர வேறு எதுவும் கேட்க வேண்டான்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அதை தவிர வேறு அவன் என்ன கேட்டாலுமே எனக்கு தெரியாது. உனக்கே தெரியும் இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி பண்ணேன், எப்படி பைண்டிங் போட்டேன் அப்படின்னு. இதில் என்னோட உழைப்பு 0.01% கூட கிடையாதுன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீயும் நானும் ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டோட மானத்தை இப்படி வாங்கிடாத கடவுளே, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்னு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்குள்ள டீலிங், நீ இடையில வரக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் பேக் எடுத்து மாட்டிட்டு வாட்சை பார்க்குறீங்க. பகவானே ரொம்ப நன்றி, இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன், நன்றி அப்படின்னு நீங்கள் வெளியே போக போகிறீங்க. வயன், என்னம்மா? நானே இன்னைக்கு சாந்தமாக அமைதியாக இருக்கணும் தான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கத்தாமல் மெதுவாக சொல்ல முடியுமா? வயன், வாட்ச் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படின்னா எனக்கு இப்போது நேரம் ஆயிடுச்சா? தாய்க்குலமே, இதுதான் ரொம்ப தவறான செயல். சரியான நேரத்துக்கு நீங்கள் மட்டும் என்கிட்ட அறிவிச்சிருந்தீங்கன்னா நான் அப்போவே ஓடிருப்பேனே. ஐயோ அப்படின்னு நீங்கள் உங்கள் செருப்பு எடுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்டாப்பில் போய் தான் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் நிற்கவும் கரெக்டாக பஸ்ஸு வருது. சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்து விட்டேன். கடவுளே கடவுளே கூட இரு கடவுளே அப்படின்னு நீங்கள் பஸ் ஏறிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு சீட் கூட இல்லை. சாந்தம் சாந்தம் சாந்தம், டோன்ட் ஆங்க்ரி டோன்ட் ஆங்க்ரி, டோன்ட் டோன்ட் டோன்ட், கோபப்படாத வையன். நீங்கள் இன்ஜினில் போய் உட்காந்துக்கிறீங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும் நான் படித்தாலும் எனக்கு ஒரு உயிரும் ஏறப்போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இப்போது கடவுள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் கரெக்டு. வரப்போகிற எக்ஸ்டர்னல் என்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விழுந்து விழுந்து அதையே வேண்டிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவங்க ஏதாவது திட்டிடுவாங்க, நமக்கு திரும்பி மைண்ட் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுக்காமலே இருக்கீங்க. ஆஃப்டர் 10 minutes உங்கள் அம்மா ரிப்பீட்டாக கால் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ தாயாரே, உங்களுக்கு என்ன தான் வேணும்? ஏ லூசே, இன்னைக்கு என்ன உனக்கு ப்ராஜெக்ட் வைவாவா? ஆமாம் தாயாரே, காலையில் சொல்லிட்டு தானே வந்தேன். ப்ராஜெக்ட் இங்கே வச்சுட்டு நீ போய் என்னடி பண்ண போகிற? என்ன என்னம்மா சொன்ன? ஆமாடி, உன்னோட டாக்குமெண்டேஷன் லேப்டாப் எல்லாம் இங்கே இருக்கு, நீ எந்த பேக் எடுத்துகிட்டு போன? ஐயோ, நான் எல்லாத்தையும் லேப்டாப் பேக்கில் மாற்றி வச்சுட்டு காலேஜ் பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேனா? அம்மா அம்மா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடி, என்ன ஹெல்ப் பண்ணும்? அது மட்டும் கொண்டு வந்து காலேஜில் கொடுத்துறேன். ஏய், நீ என்ன பைத்தியக்காரியாடி? உன் காலேஜுக்கு 1.5 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி வரணும்டி. அம்மா இங்கே பாருமா, நானே இப்போ பாதி தூரத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் திருப்பிலாம் வர முடியாதுமா, நான் காலேஜ் பஸ்ஸில் இருக்கேம்மா. ப்ளீஸ்மா, நீ வேணா உன்னோட தம்பி கூட்டிகிட்டு வாம்மா, அவர் கொஞ்சம் வேகமாக வருவார். வந்தாருன்னா அப்படியே தூக்கி வீசிட்டு போனால் கூட பரவாயில்லம்மா, நான் கேட்சாச்சு பிடிச்சிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா வாமா. உன்னோட இதே ரோதனையாக போச்சுடி. சரி வரேன் வெய் அப்படின்னு உங்கள் அம்மாவும் அவரோட தம்பியை போய் எழுப்பி கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாங்க. இதே டைமில் நீங்கள் இப்போ ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனே இல்லாமல் எங்கடி அங்கே போய் என்னடி கிளிக்க போகிற?
போச்சு. அவ்வளோதான் போச்சு. இந்த வருஷம் உனக்கு வைவா ஊன்னு தான் போகுது. அப்போ அடுத்த வருஷம் தான் வைவா. ஐயோ ஃபெயில் ஆக போறியே வையன். கிளாஸில் எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்களே. வையன் ஃபெயிலு. ஒய்யன் ஐயோ வையன் ஃபெயிலு. ஐயோ ஊரே சொல்லி சிரிக்குமே வையன் ஃபெயிலுன்னு. அப்படியே புலம்பிட்டேன். உங்கள் காலேஜையும் ரீச் பண்ணியிருப்பீங்க. எங்கே போய் தொலைஞ்சானோ இந்த மாமன்காரன். எப்பவும் 10 நிமிஷத்தில் வந்துடுவானே. இன்னைக்குன்னு பார்த்து பெட்ரோல் தீர்ந்து போச்சா அந்த பரதேசிக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? வயன் மேம் லைனா வந்து நில்லு. மேம் லைன்ல நில்லுமா. நெக்ஸ்ட் நீ தான் போகணும். ஆ ஓகே மேம். நீங்களும் அங்க நிக்கிற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போய் நிக்கிறீங்க. இங்க பாரு. சொல்லு வயன். நீ தானே அடுத்து போற. ஆமா. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நீ என்ன ரிப்ளை பண்ண அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்றியா? எதுக்கு வயன்? நான் என்கிட்ட அதையே கேட்டால் அதையே சொல்கிறதுக்கு தான். வயன் உன்னோட ப்ராஜெக்ட் வேற என்னோட ப்ராஜெக்ட் வேற. இல்லை இல்லை, சில கொஷின் சிமிலராக இருக்கும்ல, அது மட்டும் சொல்ல ப்ளீஸ். சரி ஓகே, நான் வைவா முடிச்சுட்டு வந்து உனக்கு சொல்லித்தரேன். அந்த பொண்ணு உள்ளே போயிருப்பான். உங்கள் ஹேண்ட்ஸ்லாம் ஷிவர் ஆகிட்டு இருக்கு. ஐயோ இன்னும் நமக்கு டாக்குமெண்டேஷன் வரல, ப்ராஜெக்டும் வரல. நான் என்னடா பண்ண போகிறேன்? ஐயோ அப்படின்னு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸே ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணும் வெளியே வரா. பயன் அவங்க பெருசாலாம் கேட்கல. ஸோ நீ லேப்டாப் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உன்னோட டாக்குமெண்டேஷன் இருந்தால் போதும். இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்னு நீ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அவர் பெருசாக எந்த கொஷினுமே கேட்க போகிறது இல்லை. நீ சொன்ன அடுத்த செகண்டே ஓகேம்மா அப்படின்னு மார்க் போட்டு ஒன்று அனுப்பிச்சி விட்டுறாரு. நீயும் இதையே பண்ணு, கண்டிப்பாக உன்னையும் அனுப்பிச்சி விட்டுருவாரு. கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணு. அவர் என்னம்மா ஏம்மா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போகாத. அப்படி அவர் கேட்டாருன்னா நிறையா கொஷின்ஸ் வரும். பார்த்தல முன்னாடி போன பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு எந்த கொஷினுமே கேட்கல. பிகாஸ் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. நீயும் அப்படியே பண்ணிடு அப்படின்னு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறா. ஏய் 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 வேற ஏதாவது சொல்லிட்டு போடி. அப்போ உங்கள் மேம் பயன் மேம் உள்ளே போ. நீங்கள் வெறும் கையை வீசிட்டு போகிறத பார்த்துட்டு பயன் என்ன பண்ணுற? உன்னோட டாக்குமெண்டேஷன் லேப்டாப்லாம் எங்க? மேம் அதெல்லாம் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் மேம். நீயும் வீட்லேயே இருந்துக்க வேண்டிதானே. போய் தொலை. உங்கள் கண்ணில் தண்ணி தேங்கி நிற்குது. நீங்களும் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே வி உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் வீக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காடுறீங்க. நான் வயன் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் எதை பற்றி? ஃபினான்ஸ். ஃபினான்ஸை பற்றி. டாக்குமெண்டேஷன் எங்க? டாக்குமெண்டேஷன் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு அம்மா சொல்லுச்சு. நான் கொண்டு வந்திருப்பேனா? எனக்கு வேறு வேலை இல்லையா என்ன? உங்களோட டாக்குமெண்டேஷன் லேப்டாப்லாம் தூக்கிட்டு வர்றதா என்னோட வேலையா? இல்லை, நான் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லேப்டாப் பேக்கில் போட்டு வச்சுட்டு காலேஜ் பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். அதுதான் அம்மா வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து தரதா சொல்லுச்சு. அதான் கேட்டேன். இங்கே பாரு, எனக்கு வேறு வேலை இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு டிரைவராகவும் உனக்கு நான் இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வேலைலாம் நான் செய்யலை. டாக்குமெண்டேஷன் இருந்தா இரு, இல்லைனா வெளியே எந்திரிச்சு போ. தேவையில்லாமல் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிருக்காது. மாமா அம்மா சொல்லச்சு உங்ககிட்ட. அம்மா வெளியே இருக்கா என்ன? பயன் சும்மா மாமாலாம் சொல்லிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ராஜெக்ட் இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே போன்னு. கேக்குதா கேட்கலையா? ம். இப்போ இருக்கா இல்லையா? ம். அப்போ வெளியே போ. நீங்களும் அந்த சேரை விட்டு எழுந்திருக்கிறீங்க. உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அதை பார்த்து சிரிச்சிட்டு வி வயன் சொல்லுங்க சார். உட்காரு. என்கிட்ட டாக்குமெண்டேஷன் ப்ராஜெக்ட் எல்லாம் இல்லை சார். பரவாயில்ல உட்காரு. அவன் பேக்கை ஓப்பன் பண்ணி அதுல இருந்து உங்க டாக்குமெண்டேஷனையும் உங்க லேப்டாப்பையும் எடுத்து கொடுக்குறான். எக்ஸ்பிளைன் பண்ணு. வச்சுக்கிட்டே இல்லைன்றான். உங்க ப்ராஜெக்ட் எதை பத்தி? ஃபினான்ஸ் ஹேண்டலிங். ஃபினான்ஸ் ஹேண்டலிங்னா எனக்கு புரியல.
இல்ல சார். நம்மளோட சேலரி, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணோம்னா, அது வந்து மந்த் எண்ட்ல எனக்கு எஸ்டிமேட் போட்டு குடுக்கும். உங்களுக்கா? இல்ல யூசருக்கு. யூசருக்கு. இதுல அட்மின் அண்ட் யூசரா? ஆமா. பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஜெக்ட்ட விட, நீங்க இதுல எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணியிருக்கீங்க? வியூ எக்ஸ்பென்சஸ், ஆட் எக்ஸ்பென்சஸ், ஆட் கோல், அ ஆட் கோல், அ அ வியூ ம் ஆட் கோல், அப்புறம் அப்புறம் என்ன வரும்? அப்புறம் அப்புறம் ஒரு லாரி மண்ணு வரும். அப்புறம் ஒரு லாரி மண்ணு வரும். ஆ? என்ன ஒரு லாரி மண்ணு வரும்? பின்ன என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்கணும். இங்க வந்துட்டு அப்புறம் என்ன வரும்? அப்புறம் என்ன வரும்? அ ஆடு இரு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன். ஆ? இருங்க நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன் சார். சொல்லு. ஆட் எக்ஸ்பென்சஸ், வியூ எக்ஸ்பென்சஸ், ஆட் கோல், வியூ கோல். இது சொல்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம். இல்ல எனக்கு மறந்து போச்சு. உனக்கு எல்லாமே மறந்து போகும். ம். சரி இந்த ப்ராஜெக்ட்ல எவ்ளோ டேபிளர் காலம் வச்சிருக்க? ஆ? இந்த ப்ராஜெக்ட்ல எவ்ளோ டேபிள் வச்சிருக்க? 3 3 டேபிள் 3 டேபிள் இருக்கு. பியும் உங்க டாக்குமெண்ட் ஃபுல்லா செக் பண்றான். ஐ திங்க் அதுல 13 டேபிளர் காலம் இருக்கு. உனக்கு மட்டும் எப்படி 3 டேபிளர் காலம் தெரியுது? அது அது எனக்கு 13 இந்த இந்த 10 10 10 சரி இதுல எவ்ளோ டயகிராம் இருக்கு? அதுல அதுல ம் ப 13ன்னா 2 கழிச்சுட்டு 11 டயகிராம் இருக்கு சார். 11 டயகிராம். ஆனா இதுல வெறும் 2 டயகிராம் தான் இருக்கு. சார் பயமா இருக்கு சார். நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லவா சார்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவேன். அப்படிதானே? சார் அது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் பண்ணுவேன் சார். புரியல. கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் பண்ணுவேன் சார். வாய்க்குள்ளேயே பேசாம வெளிய கொஞ்சம் பேசினா எனக்கும் கேட்கும். இல்ல சார். நீங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் என்னால ஆன்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆன்சர் பண்ணுவேன்னு சொன்னியா? ம். இது உன்னோட ப்ராஜெக்ட் தானே? ஆமா சார். என்னோட ப்ராஜெக்ட் தான். உன்னோட ப்ராஜெக்ட் பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அ தெரி தெரியும் சார். இது என்னோட ப்ராஜெக்ட் தான். ஓன் ப்ராஜெக்ட். நானே பண்ணேன். நீயே பண்ண? இத பத்தி ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணு. அப்பலயா சொன்னியே, வியூ எக்ஸ்பென்சஸ், ஆட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் தவிர, இதுல வேற ஏதாவது கோடிங் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணு. இந்த அப்ளிகேஷன்ல அவங்க என்ன பண்ணலாம்? என்னதுக்கு யூஸ் பண்ணலாம்? இவங்க இந்த கம்பெனில யூஸ் பண்ணா இவ்ளோ இது இருக்கு. அவங்க ஃபேமிலி, சேலரி இத தாண்டி இத வந்து வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண முடியுமா? வேற ஏதாவது பர்ப்பஸ்க்கு இத யூஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படி ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணு. ம். கேக்குதா? கேட்கலையா? ம். ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணு. நான் இப்ப கேட்டேன்ல உன்கிட்ட. இது வந்து நீ கரெக்ட்டா ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாலே போதும். நான் உனக்கு ஃபுல் மார்க் போட்டு அனுப்புறேன். ஓகே? ம். எங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணு பாப்போம். அது அது வந்து அது வந்து இது வந்து அ அது வந்து அப்புறம் இது வந்து அப்புறம் இல்ல இல்ல சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கப்புறம் இல்ல இல்ல சார் அது அது இது வந்துட்டு நம்ம சேலரி வந்து இம்போர்ட் பண்ணோம்னா சேவிங்ஸு, நீட்ஸு, வாண்ட்ஸ்ன்னு அதுவே பிரிச்சு குடுக்கும். இத தவிர வேற ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமான்னு தான் நான் கேட்கிறேன் உன்கிட்ட. புரியுதா? புரியலையா? ம். அப்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணு. அது அது வந்து ப்ராஜெக்ட். இது ப்ராஜெக்ட்ன்னு எனக்கு தெரியுது பயன். இது பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபினான்ஸ் ஹேண்டலிங். ஆ?
ஃபினான்ஸ் ஹேண்டலிங். ம். வயன், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றதுனா சொல்லு. இல்லனா எந்திரிச்சு கிளம்பு. சார் எனக்கு பாதியில இடையில இடையில கேட்டா சொல்ல தெரியாது. நான் ஃபுல்லா ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க எடுத்துக்கோங்க. ஆ? ஆமா சார். நீங்க இடையில கொஸ்டின் கேட்டீங்கன்னா, என்னால பிரிச்சு பிரிச்சு யோசனை பண்ணி சொல்ல முடியாது. மக்கப் பண்ணியா? ம்ஹ்ம். அப்புறம்? இல்ல சார், நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேனோ, நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்போ எக்ஸாம்க்கு ஒரு புக்கவே எழுதி வைப்பியா? ஆஹாஹா! அது வைவானால அப்படி. சரி, எக்ஸ்பிளைன் பண்ணு. சார், எக்ஸ்பிளைன் பண்ணு வயன். அது வந்து இது வந்து அ ஃபினான்ஸ் ஹேண்டலிங். இது நீ சொல்லிட்ட. அதுக்கப்புறம் சொல்லு. அது நான் ஆர்டரா தான் சொல்வேன். நீ அன்னைக்கு காலையில 6 மணி கேஸா? என்னது? ச்சோ! சும்மா இந்த ம், ம்ஹ்ம். இந்த குழந்த மாரி பேசுறத நிறுத்து. ஆ, சரிங்க சார். பயன். ம். ஷோ! ஆ, சொல்லுங்க சார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ம். நான் 100 மார்க்கே குடுக்கலாம். ம். ஆனா நான் குடுக்க மாட்டேன். ஏன் ஏன் சார்? ஏன்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சா தானே நான் அதுக்கு மார்க் போட முடியும். நீ சொல்றது என்னன்னா, இது வந்து ஃபினான்ஸ் ஆப்பு. ஃபினான்ஸ் ஹேண்டலிங். இதுல வந்து ஆட் எக்ஸ்பென்சஸ், வியூ எக்ஸ்பென்சஸ் அத தவிர வேற ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ இது மட்டும் தான் இதுல இருக்கா? ம், ம்ஹ்ம். வா, வா. அ இருக்கு சார். கோல் செட் பண்ணிக்கலாம். கோல் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அது கிரீன் பட்டன் குடுத்தோம்னா, அது வந்து கம்ப்ளீட்ன்னு ஷோ ஆகும். ரெட் பட்டன் குடுத்தோம்னா, என்னால அது பண்ண முடியல. நான் கிவ் அப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு நீ ரிமைண்டர் பண்ணு. நான் வந்துட்டு அத திருப்பி பண்ணுவேன். அப்படி சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். உங்களையே பார்த்துட்டு இருக்கான். எ என்னாச்சு சார்? ஏன் இப்படி பார்க்குறீங்க? இல்லம்மா. அ உனக்கு கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. நான் எந்திரிச்சு கிளம்புறேன். சார், சார். பின்ன என்னம்மா? நான் கேட்குறேன், நீ ஒண்ணு சொல்ற. நான் கேட்கறதுக்கும், நீ சொல்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க. அதுதானே பண்ணிட்டு இருக்கேன். வயன், நான் உன்கிட்ட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்டின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் மாரி எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏ, பி, சி, டி நான் உன்கிட்ட இத கேட்கல. ம். பியும் அவன் டைம பார்க்குறான். ஆக்சுவலி இங்க வந்ததுலயே ரொம்ப நேரம் உள்ள இருந்தது நீதான். ம். ஷோ! இங்க பாரும்மா. ஆ. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாதா? ம். ம். எனக்கு இவ்ளோ தான் தெரியும். சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, எனக்கு தெரியாது. இவ்ளோ தான் சொன்னாங்க என்கிட்ட. இதுல வந்து ஆட் எக்ஸ்பென்சஸ், வியூ எக்ஸ்பென்சஸ், கோல் செட் பண்ணிக்கலாம், கோல் பார்த்துக்கலாம். அவ்ளோ சொன்னா போதும். அப்படி சொல்லி தான் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அது அது வந்து எங்க மாமா சொன்னாரு. உங்க மாமா யாரு? அவரு அவரு புரொஃபஸரா இருக்காரு. ஒரு புரொஃபஸருக்கு இந்த மாரி ப்ராஜெக்ட்ட பண்ணி குடுக்க கூடாதுன்னு தெரியாதா? இதெல்லாம் நீங்களே பண்ண வேண்டியது. இது இன்னொருத்தர் பண்ணி குடுத்து நீ வந்து சப்மிட் பண்றதுல என்ன வயன் யூஸ் இருக்கு? நீங்க ஓவரா திட்டுறீங்க. நான் கிளாஸுக்கு போறேன். அப்படின்னு நீங்க எழுந்து அழுதுட்டே போயிட்டு இருக்கீங்க. உங்கள பார்த்து சிரிக்கிறான். இந்த இவ்ளோ எங்க அப்பா கூட திட்டுனதே இல்ல. எவ்ளோ கேள்வி கேட்கிற பைத்தியக்காரன். வெளிய உங்க ஃப்ரெண்டு நிக்கிறா. ஏய் என்னாச்சுடி? எதுக்கு இப்படி அழுகுற? அந்த ஆள் என்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்குறான் மச்சான். எவ்ளோ
டேபிளர் காலம் இருக்கு, எவ்வளோ டயக்ராம் இருக்கு, அதுல என்ன இருக்கு, கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணு, இது தவிர என்ன இருக்கு அப்பெல்லாம் கேள்வி கேட்குறான். சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளோதான் சொன்னா போதும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சொன்னாங்களா இல்லையா? என்னால நழலைங்க. மச்சான் மச்சான் அழுவாதடா. இல்ல, நான் அழலாம் இல்ல, அந்த பையன் அழ வைக்கிறான். உங்க ஃப்ரெண்டு உங்களை சமாதானப்படுத்தி கஷ்டப்பட்டு கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறா. அப்போ உங்க கிளாஸ் ரூம்குள்ள வியூ உள்ள வரா. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பெஸ்டா பண்ணியிருந்தீங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்க வியூ பார்த்து கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, இந்த அளவு ஃபஸ்ட்டா ஒருத்தங்க வைவா அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நிறைய பேர் ப்ராஜெக்டை வெளியே வாங்குறது சகஜம்தான். ஏன் நானே அப்படி தான் வாங்கினேன். அதை சமாளிக்கணும். சமாளிக்க தெரியல அப்படின்னா எதையோ ஒன்றையாச்சும் ஒலட்டணும். அதை விட்டுட்டு உட்காந்து ஓன்னு அழுதுட்டு என்னை வெளியே விட்டுருங்க, என்னை ஆளை விட்டுருங்க, இப்படிலாம் ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு வர்ஸ்ட் பிஹேவியர் கொண்ட ஸ்டூடெண்ட் உங்கள் கிளாஸில் தான் இருக்காங்க. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் உங்களை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கலாம். ஒரு கொஷினுக்கு கூடவா அவளுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கும். எல்லாத்துக்குமே முழிக்கிறா, திருன்னு முழிக்கிறா. எப்படி? இதவே தான் அவ ரிப்பீட் மோட்ல பண்ணிட்டு இருந்தா. சரி, ஓகே, அது கூட விட திக்கி திக்கி ஆன்சர் பண்றதெல்லாம் நார்மலான விஷயம். ஒரு வைவானா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படி பதட்டம் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா கடைசியா அழுதா தெரியுமா, சாமி வேற லெவல் அப்படின்னு உங்களை பார்த்து விங்க் பண்ணிட்டு வெளியே போறான். ஒரு கிப்பையா என் மானத்தையும் வாங்கிட்டேன். நீங்க அப்போதான் அழுது ஓஞ்சிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஐயோ சாமி அப்படி ஆயிடுச்சு. வயன் அழுவாத வயன், எல்லார் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டாண்டி. இங்க பாரு, அவரே சொல்லல அந்த பொண்ணு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதாண்டி உன் மானத்தை வாங்கிக்கிற. இல்ல இல்ல, அவன் என்ன பார்த்துதான் சொன்னான். போகும்போது என்ன பார்த்து விங்க் பண்ணிட்டு போறான். பொறுக்கி பையன் மானத்தை வாங்கிட்டா. அப்போ உங்க மேம் உள்ள வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ், சார் இன்னைக்கு கொடுத்த எல்லா கமெண்ட்ஸுமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படி சொன்னாங்க. எனக்கே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் மாஸ்க் காட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வயன் பயத்தோடு எழுந்து நிற்கிறீங்க. என்னம்மா பண்ண வயன்? நானே உங்ககிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படி பண்ண? சார் வந்து அந்த ஒயன் தான் சூப்பரா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி அப்படி பெருமையா புகழ்ந்துட்டு போறாரு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வயன் தான் சொதப்புவான்னு நினைச்சேன். பட் அவர் சொன்னாரு வயன் தான் பர்ஃபெக்டா பண்ணாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா கொஷின்ஸ்க்கும் அவங்க ஆன்சர் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே டான்னு ஆன்சர் பண்ணியாமே. அதுவும் லாஸ்டா நீ அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்த விதம் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். எனக்கே உன்னை நினைச்சா ப்ரௌடா இருக்கு. பரவாயில்ல, காலேஜ் வந்த 3 வருஷத்துல ஏதோ ஒரே ஒரு விஷயமாச்சும் உருப்படியா பண்ணிருக்கியே அப்படின்னு அந்த மேமும் வெளியே போயிடுறாங்க. ஏய் என்னடி, அப்போ அந்த சார் உன்னை பத்தி சொல்லியா? ஆ அப்- என்னை பத்தி? அப்போ யார் பத்தி சொன்னாரு? அப்ப என்னை பத்தி சொல்லியா? உங்க காலேஜும் முடியுது. ஆஃப்டர் 1 hour இப்பதான் நீங்க வீட்டுக்குள்ளேயே என்டர் ஆகுறீங்க. வி சோஃபால தான் படுத்துட்டு இருக்கான். நீங்க போன உடனே வியோட வயித்துலயே குத்துறீங்க. அம்மா, என்னடி பண்ற? நீ என்னடா பண்ண? எதுக்கும் அவ்வளோ கொஷின் கேட்ட? ஏய், நான் உனக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தேன். நேற்று நைட்டெல்லாம் நான் சொல்லி கொடுத்த ஆன்சரை தான் நான் இன்னைக்கு வந்து கொஸ்டினாக கேட்டேன். ஆனால் நீ என்ன பண்ண? என்ன பண்ண? நீ எல்லாத்துக்கும் ஆர்டராக சொல்லி கொடுத்த. நான் ஆர்டராக தானே சொல்ல முடியும். அப்படி சொல்லாத, இடையில இடையில கொஸ்டின் கேட்டா
நான் எப்படி ஆன்சர் பண்றது? வயன், இதெல்லாம் டூ மச். நான் உனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி குடுத்ததே பெரிய விஷயம். அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லி நீ ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ஓகேவா? அதையும் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் ஆர்டரா தான் சொல்லுவேன். குழந்த மாரி ஏ டூ இசட் தான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லடி. இப்படி பண்ணீன்னு வச்சுக்கோ, நான் உன்ன கட்டிக்கவே மாட்டேன். அப்ப என்ன கட்டிக்க மாட்டியா? மாட்டேன். ஏ போடி. என்ன கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க. இவ என்ன கட்டிக்கலன்னு தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன் பாரு. ஏ அப்போ உனக்கு என்ன கட்டிக்க வேண்டாமா? வேண்டாம் போடி. இந்த மாதிரி ஒரு மக்கு பொண்டாட்டியெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்புறம் என் குழந்தைங்களும் உன்ன மாரி மக்காவே இருக்கும். ஆ நான் மக்கு. நீ அப்படியே புத்திசாலி. ஆமாடி. நான் புத்திசாலி தான். புத்திசாலி இல்லாமலா ப்ரொஃபஸரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்? நீ லக்குல வேலை கிடைச்சவன்டா. உனக்கு அறிவெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமாடி. எனக்கு அறிவெல்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் கேட்டாங்கல்ல, "நீ மொயன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு. நான், சரி, சரி" அப்படி சொன்னேன்ல. நான் முட்டாள் தான். போம்மாம்மா. நீ இப்படி பேசிட்டதுனால நான் கோவமாயிட்டேன். உன்னை கட்டிக்க மாட்டேன். போடி. நான் எதுவுமே சொல்லலையே. கிளம்பிட்டே இரு. எங்க அக்கா கிட்ட சொல்லி உன்னை விட எப்படி உன்னை விட அழகா லட்டு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்க சொல்றேன். சரியா? அம்மா. என்னடி வேணும் உனக்கு? அம்மா. என்னடி? உன் தம்பிக்கு வேற பொண்ணு பார்க்கறியா நீ? ஏன் என் புள்ள இருக்கும்போது நான் ஏன் வெளியே போய் பார்க்கறேன்? அவனுக்கு என்ன பிடிக்கலையாமா. அவனுக்கு நல்லா அறிவா புத்திசாலியா புள்ள வேணுமாமா. நான் முட்டாளு சொல்றான். உங்க அம்மா உங்களோட சீக்ஸ வந்து புடிச்சுக்கிறாங்க. டேய், என் புள்ளைய விட அறிவாளி இந்த உலகத்திலே கிடையாது. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா, ஆமா. உன்னோட அறிவாளி புள்ள இன்னைக்கு வைவால பிச்சு உதறினான். ஆ? இல்லம்மா, அவன கலாய்க்கிறான். டேய், எதுக்குடா புள்ளைய கலாய்க்கிற? அவ ஏன் சொதப்புனான்னு அவகிட்ட கேளு. ஏம்மா வைவா சொதப்புன? அம்மா நேத்து இவன் ப்ராஜெக்ட் ஆர்டரா தானே சொல்லி குடுத்தான். அங்க போயிட்டு இடையில இடையில கொஸ்டின் கேட்குறான்மா. எவ்ளோ டேபிள் வரும்? எவ்ளோ டயகிராம் வரும்? கோடிங் என்ன? இவன் கோடிங் பத்திலாம் எனக்கு சொல்லியே குடுக்கல. அங்க போய் கோடிங் என்னன்றான், ஆப் என்னன்றான், இது எங்க யூஸ் பண்றதுன்றான். இது பத்திலாம் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. டேய், எதுக்குடா என் புள்ளைக்கு எதுவும் சொல்லிக் குடுக்கல? நல்ல புள்ள, நல்ல அம்மா. அவ ப்ராஜெக்ட்டே என்ன செய்ய சொல்லியிருக்கா. அது ஏன்னு நீ கேட்டியா? அத விட்டுட்டு ஏன் சொல்லிக் குடுக்கலையாம். டேய், நீ தானடா அவள கட்டிக்க போற. அப்ப அவள நீ தானடா பார்க்கணும். அக்கா, இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்குக்கா. நான் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தான். எனக்கும் அவளுக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல. நான் இதுவே அவ ரூ. 2500 குடுத்ததுனால தான் நான் பண்ணி குடுத்தேன். சரியா? சும்மா ஃப்ரீயாலாம் எடுத்து பண்ணி குடுக்கல. ஸோ நான் என்னோட கடமைக்கு நான் செஞ்சுட்டேன். எக்ஸ்டர்னலா எனக்கு ஒரு கடமை இருந்துச்சு. அதையும் நான் செஞ்சேன். ஆனா, உன் புள்ள சொதப்புவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? என்ன நீ பாஸ் பண்ணி விட்டியா? இல்ல, ஃபெயில் தான் போட்டேன். எங்க மேம் சொன்னாங்க. "நீ தான் சூப்பரா பண்ண" அப்படி சொல்லிட்டு சார் சொன்னாரு சொல்லி சொன்னாங்க. சொன்னாங்களா? சரி, சரி. ஏன் பொய் சொல்ற? ஏய், நீ அழுதடி. பாவமா இருந்துச்சு. பாஸ் மார்க் போடுறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் மார்க் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் நீ சொதப்பிட்டேன்னு சொன்னா என்ன தானே திட்டுவாங்க. அதனால தான். நீங்க விய பார்த்து முறைச்சிட்டு உங்க ரூம்க்கு ஓடிடுறீங்க. போச்சு. பேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சு. உன் நிலைமை திண்டாட்டம் தான்டா. போ. அக்கா, என்னக்கா? கேளும் புள்ளைய. ஓவரா பண்ணுவா. தெரியுதுல்ல. அவ ஓவரா பண்ணுவான்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்குடா இந்த வாய் பேசுன? சும்மா தான் கட்டிக்கு போற புள்ளன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் அடிச்சேன். அதுக்கு ஓவரா அழுகுறா. எதுக்குடா அவகிட்ட அவ்வளோ கொஸ்டின் கேட்ட? அக்கா, நான் எக்ஸ்டர்னலா போயிருக்கேன். ஸோ அவ என்னோட ஒய்ஃபா, ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவ வந்து ஒரு ஸ்டூடண்ட். அவகிட்ட கொஸ்டின் கேட்கறது என்னோட கடமை. அங்க வந்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா வேற ஏதாவது சொல்லியாச்சும் சமாளிச்சிருக்கணும். அத விட்டுட்டு உட்காந்து ஓன்னு அழுகுறா. அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓ! அப்ப சார் அங்க சிரிச்சிருக்கீங்க. லைட்டா. அப்ப இப்ப போய் அழு போ. அப்படின்னு அவங்க அம்மா விய பார்த்து சிரிச்சுட்டே கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அ. அவள சமாதானப்படுத்த உங்களால தான் முடியாது. என்னால முடியாதுன்னு நான் நினைக்கிறீங்க? அவ என் பொண்டாட்டிக்கா. அப்படின்னு அவன் ஒரு ஸ்மிர்க்கோட
ஸ்டெப்ஸ்ல ஏறி வரான். வயன். ம். டோர் ஓப்பன் பண்ணுடி. ம்ஹ்ம். அப்போ நீ என்கிட்ட பேச மாட்ட. ம்ஹ்ம். வயன் டோர் ஓப்பன் பண்ணுடி. ம்ஹ்ம். நான் பண்ண மாட்டேன். சரி ஓகே. நான் அப்போ வெளியே போயிட்டு வரேன். வெளியே போறீங்களா? எங்க போறீங்க? பேச மாட்டேன்னு சொன்ன. எங்க போறேன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் பேசாம இருந்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஜியா. தெரியும் தானே உனக்கு? ஆ தெரியும். அவ என்ன வெளியே கூப்பிட்டா. சரி அதான் போயிட்டு வரலான்னு. வெளியே கூப்பிட்டாங்கன்னா எதுக்கு? சும்மா ஒரு டேட் மாதிரி. மூவி போயிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு வந்துருவேன். ஆ ஆமா வயன், நான் டேட் போறேன். நீங்க எங்கேயும் போகக்கூடாது. அதை ஏன்டி நீ சொல்ற? ஏன்னா நான் உங்களை கட்டிக்க போற பொண்ணு. நான் சொல்லாம பின்ன வேற யார் சொல்லுவா? நீ தானடி சொன்ன நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட பேச மாட்டேன்னு இப்போ ரூம் கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. நீ எதுக்கு என்ன கொஸ்டின் கேட்குற? அதெல்லாம் வேற, இதெல்லாம் வேற. அது என்னடி அதெல்லாம் வேற, இதெல்லாம் வேற. எல்லாமே ஒன்று தான். நீங்க டக்குன்னு ரூம் டோர் ஓப்பன் பண்றீங்க. இப்போ ஓகேவா? இப்போ நான் பேசிட்டேன். உங்க ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணிட்டேன். வாங்க. அ நீங்க எங்கேயும் போ வேண்டாம். டின்னர் நானே குக் பண்ணி தரேன். ஐயய்யோ! அப்ப நான் வெளியவே போறேன்டி. ஆ சரி நான் அம்மாவ சொல்றேன். நீங்க பாவமா மூஞ்சி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க. வி உங்கள ஹக் பண்ணிக்கிறான். வயன். எதுக்குடி கோச்சுட்ட? நீங்க எதுக்கு அவ்ளோ கொஸ்டின் கேட்டீங்க? நான் உன்னோட எக்ஸ்டர்னல் டி. நான் உனக்கு கொஸ்டின் கேட்டு தாண்டி ஆகணும். ஆனா நீங்க சொல்லி கொடுத்த கொஸ்டின் மட்டும் தானே கேட்பேன்னு சொன்னீங்க. அங்க வந்து ஏன் அவ்வளோ கொஸ்டின் கேட்டீங்க? நான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது உன் முகம் அப்படி 9 ஜாடையில மாறி மாறி வந்துச்சா? அதான். ரொம்ப அழகா இருந்த. கொஞ்ச நேரம் ரசிக்கலான்னு கேட்டேன். அப்படியா? அப்படி இல்ல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ம். ஏ அழகா இருந்தடி. அப்போ மட்டும் இல்ல. இப்போவுமே. என் பொண்டாட்டி எப்பவுமே அழகுதான். அப்படின்னு அவன் உங்களோட சீக்ஸை பிடிச்சி கிள்றான். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? யோசிச்சு சொல்றேன். ஆ இப்பதானே பொண்டாட்டி சொன்னீங்க. நம்ம கல்யாணம் எப்போ அப்படின்னு யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். அப்போ ஓகே அப்படின்னு நீங்களும் டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான்டா. ஆக்சுவலி எனக்கு வந்து வைவா நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ எனக்கு இப்படியெல்லாம் வைவா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இமேஜினேஷன் இருந்துச்சு. அதுதான் இந்த ஒன் ஷாட். ஆனா எனக்கு எக்ஸ்டர்னல் வி வரலையே. சரி நம்ம அப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ல பார்க்கலாமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி ரோஸ். டாடா பை பை.